This video sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing. Work from home opportunity. Mobile based part time job. Perfect for students, homemakers, and job seekers. Use your free time to earn. No fixed hours. Work at your convenience. Just share and publish content. Simple task, no selling or no referral. Have a Facebook, Instagram, or YouTube account? You're already eligible. Earn daily income with instant payouts. Start from day one. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் சிங்கத்தின் முதுகு, ஏறிக்கொள். முதலில் தார்சூடு காணட்டும் உன் தாமரை பாதம். உன் வெல்வெட் திரை விட்டு வெளியே வா. குளிரில் கோணி போர்த்து கூவும் கரை குடிசை ஒன்றில் இரவு கழி. உன் சைவ கோடு கட. கூறு கட்டி மீன் விற்கும் குப்பத்து கிழவியை சற்றே நகர சொல்லிவிட்டு ஒரு வெயில் பகலில் மீன் விற்றுப்பார். அரசாங்க லாரியில் தண்ணீர் பிடி. 2 குடம் வேர்வைக்கு பிறகு ஒரு குடம் தண்ணீர் நிறைவதை உணர். வெள்ளிக்கரண்டியோடு பிறந்தவளுக்கு ஏன் வேலையற்ற வேலை என்பாய்? ஓர் ஆணியை சுயமாய் அடிக்க தெரியாதவளுக்கு வெள்ளிக்கரண்டி சொந்தமாய் இருக்கக்கூடாது. அனுபவங்கள் தடுப்பூசிகள், போட்டுக்கொள். அம்மை குத்த வந்தால் கைமறைக்கும் குழந்தை போல் அடம் பிடிக்காதே. அனுபவங்களுக்கு உடம்பு, மனம் இரண்டையும் உட்படுத்து. தன்னை திருப்பி போடுவதன் மூலம்தான் பூமி சூரியனிடம் அனுபவம் பெறுகிறது. வசந்தம், கோடை, மழை, குளிர், வெயில், புயல் என்ற அனுபவங்கள் இல்லையேல் எப்போதோ பூமி இறந்து போயிருக்கும். கல்யாண சந்தையில் உன்னை துலக்கி வைப்பதற்கு மட்டுமல்ல கல்வி, அனுபவங்களின் பால் ஆற்றுப்படுத்துவது கல்வி. நமக்குள் ஆண் பெண் என்ற பேதம் நம் அவசர தேவைக்காக மட்டும் இருக்கட்டும். மற்றபடி பிறப்பு முதல் இறப்பு வரை உணர்ச்சியும் வலியும் ஒன்றுதான். ஆணுடம்பில் இரத்தம் 5.5 லிட்டர், பெண்ணுடம்பில் 5 லிட்டர் என்ற பேதம் இருந்தாலும் செல்களின் செயல்கள் ஒன்றுதான். எனவே ஆணுக்குத்தான் அதிக உரிமை, பெண்ணுக்கில்லை என்ற பிற்போக்குத்தனத்திலிருந்து பிதுங்கி வெளியே வா. ஏ பணக்கார நத்தையே, முதலில் நீ உன் தங்கக்கூடு தகர். இந்த பிரபஞ்சமே பொதுவென்று கொள்ளாமல் மனிதர்கள் மனைப்பட்டா வாங்கும் போராட்டத்திலேயே மரித்து போகிறார்கள். பயன்படுத்தாத வானம், பயன்படுத்தாத சூரியன், பயன்படுத்தாத நட்சத்திரம், பயன்படுத்தாத பூமி, பயன்படுத்தாத மூளை மனித குலத்துக்கு பாக்கி இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் தனது சொந்த மூளையை கூட அடுத்தவன் மனைவி மாதிரி பாவிப்பதற்கு பயப்படுகிறான். 2% மேல் மூளை இங்கே வேலை வாங்கப்படவில்லை. 98% மூளை சாகும் வரை செல்வியாகவே இருக்கிறது. நான் என் புலன்கள் திறந்து பிரபஞ்ச எல்லை வர பறக்க பிரியப்படுகிறேன். நீ மழையில் நனைந்த கிளிக்குஞ்சாய் மருகி நின்றால் எப்படி? சிறகு விரித்து வா, சிலிர்த்து வா. உனக்கு நானோ எனக்கு நீயோ சுமையாகி போகாமல் துணையாகி போவோம் வா. உனக்கு நான் துன்பம் செய்திருந்தால் என்னை நீ மன்னித்து விடு. நான் உனக்கு நறுக்க நினைத்ததென்னவோ நகம்தான், ஆனால் விரல் காயமாகிவிட்டது. எப்போதும் படுத்தே கிடக்காதே. தலையணை ஒன்றும் மார்க்கண்டேயனின் சிவலிங்கம் அல்ல. நம்பிக்கையின் சக்தியை உடலெங்கும் பரப்பு. உன்னை உணர், என்னை நினை. என்னை மன்னித்து விட்டாய் என்பதன் அடையாளமாய் என் குயிலே தொலைபேசியில் கூவு. ஆலய மணிகளையும் மாதா கோயில் மணிகளையும் விட தொலைபேசி மணியில்தான் நம் காதல் பூஜிக்கப்படுகிறது. எப்போது கேட்கும் உன் தொலைபேசி சங்கீதம்? காதலோடு கலைவண்ணன். ஒரு தாய் தன் குழந்தையை உறங்க வைப்பது போல் கடிதத்தின் இமை மூடினான். காகித பறவை சிறகடித்தது. பத்திரிகை பணியை அவன் நேசிக்கிறான். அவனுக்கு உலகின் ஜன்னல்களை ஓசையோடு திறந்து விட்டது பத்திரிகை. சூரியன், பூமி, நிலா இவற்றை அவன் வாயில் மாத்திரைகளாய் போட்டு தண்ணீர் ஊற்றியது பத்திரிகை.
அந்த பத்திரிகையில் அவன் அதிகம் நேசிப்பது அவனுக்கு தந்திருக்கும் சுதந்திரத்தை. அமைப்பு சார்பு கொண்டவன் எவனும் இங்கே உண்மை சொல்ல முடிவதில்லை. அரசு சார்ந்து, அரசியல் சார்ந்து, மதம் சார்ந்து, தத்துவம் சார்ந்து உண்மைகள் முழு பிரசவத்தோடு வெளிவருவதில்லை. மக்கள் சார்பு கொண்டவன் மட்டுமே இங்கே உண்மை பேச முடியும். தன்னை போலவே தன் பத்திரிகையும் மக்கள் சார்பு கொண்டது என்ற நம்பிக்கையில் தான் அவன் அந்த நாற்காலிக்கு தாலி கட்டியிருந்தான். ஒரு வகையில் பத்திரிகையும் காதலித்தான். இரண்டும் குறித்த நேரத்தில் வராவிட்டால் மாரடைப்பு வந்துவிடும். அந்த வாரத்தில் தனக்கான கட்டுரையை ஆதாரப்படுத்தி அழகுபடுத்தி உண்மை கலைக்காதிருக்க ஆங்காங்கே நகைச்சுவை தெளித்து நயம் சேர்த்தான். அவன் இருதயம் மட்டும் தூரத்து மேஜையில் துடித்துக் கொண்டிருந்தது. அங்குதான் தொலைபேசி இருந்தது. அந்த பிளாஸ்டிக் கூட்டுக்குள் அவன் குயில் எப்போது கூவும்? என் காதல் பூஜையின் கோயில் மணி எங்கே? தொலைபேசியில் ஒலிக்கும் என் தோடி ராகம் எங்கே? தயவு செய்து முணுமுணுக்கவும் என்று தொலைபேசி அருகே எழுதி வைத்தால் என்ன? கடைசியில் அது இசைத்தது. கலைவண்ணன் கலைவண்ணன் என்றே அழைத்தது. 1ஆம் மணி அடங்கி 2ஆம் மணி முடிவதற்குள் ஓடி எடுத்தான். பெருமூச்சும் பரபரப்பும் இழைய நான் கலைவண்ணன் என்றான். எதிர்முனையில் கண்ணீர் பேசியது. தன் தாய்மொழியில் பேசியது. கண்ணீரின் தாய்மொழி விசும்பல் தானே?